ஹலோ, நான் சிங்காரம் பேசுறேங்க. ஒன்றும் இல்லை, சட்டசபையில் ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. உனக்கு தெரிஞ்ச சோம்பேறி எவனாவது இருந்தான்னா சொல்லு, நிற்க வச்சு எம்எல்ஏ ஆக்கி விட்டுறேன். அண்ணே, ஒரு ஆள் இருக்கிறான், நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். அந்த மாதிரி ஆள்லாம் சட்டசபைக்கு வந்து என்ன செய்ய போறானுங்க? ஐயோ, இவன் ரவுடிங்க, கையில கத்தி எடுத்தா போதும், ஆள் அன்பேல் தான். அப்ப இருக்க ஆள் தான் நமக்கு தேவை. நீ என்ன செய்யற, அவனை கூட்டி வந்து வச்சுக்க. நான் நேர்கா வந்து அவன் தேர்வானான்னு பாத்துறேன். சரிங்க. யோ, யாரு இல்லையா நம்மளை பத்தி பேசுற? யோ, நாளையிலேந்து நீ எம்எல்ஏ. நானே எம்எல்ஏ. எனக்கு என்ன தெரியும் நீ எம்எல்ஏ எல்லாம்? எனக்கு என்ன தெரியும்? பின்னாலேயே வர சொன்னீங்கன்னா வருவேன். நீ என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே இருப்பேன், அவ்வளவுதானே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? சொல்லு 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 சொல்லு. பின்னாலேயே வந்தீங்கன்னா சோமாரினா வந்தீங்கன்னே இருப்பேன். குந்திக்கிறா கஸ்மானா குந்திக்கிறேன், எந்திர கைதுன்னா எந்திரிப்பேன். நீ என்ன சொல்லு? ஆமா சார், சதா சார் சொல்லிக்கிட்டே. இந்த கதை தான் நம்மகிட்ட நடக்காது. என்ன நீ இப்படி எல்லாம் சொன்னா உன்னை நான் மந்திரி ஆகுவேன்னு பாக்குறேன். நீ கடைசி வரைக்கும் எம்எல்ஏ தான். அண்ணே, இவன் தான் போன்ல நான் சொன்னேன், அந்த ஆள் இவன் தான். பாக்குறதுக்கு ரீசெண்டா தான் சொல்றான். என்ன பேரு? சின்னையங்க. சின்னையன் பேரும் பரவாயில்ல. கட்சிக்கு வந்ததுக்கு அப்பால சிந்தனை செல்வன் சின்னையன்னு வச்சுக்கலாம். என்ன படிச்சுக்கிற? 4வது வரைக்கும் தான் அங்க படிச்சுக்கிறேன். எதுக்காக அவ்வளவு படிச்சிருக்கீங்க? பாரு, இப்ப சொல்லிட்டேன் நான். கட்சிக்கு வந்ததுக்கு அப்பால என்னை விட அதிகமா படிச்ச வேற்ற திமிரு காமிச்ச பெரிய படிப்பு தான் படிச்சுக்கிற. நீ படிச்ச படிப்பு லட்சம் எப்படி இருக்குதுன்னு இப்ப பாத்துறேன் நான். சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் விலைவாசி அதிகமாயிருச்சுன்னு பேசுறாரு. அவரை கண்டிச்சு பொருளாதார ரீதியா 4 வார்த்தை பேசணும். அதுக்கு ஒன்னு விடுறேன் நான். என்ன பேசுவேன்? பேசு. கைத கஸ்மாலம் நட விலைவாசி உங்க அப்ப விட்டு விலைவாசியா? செருப்பு பிஞ்சு கொஞ்சாகிறத. உடன்பிறப்பு ப்ரொஃபசர் சார், காலேஜ் பசங்க கையில பயந்துகிட்டு குந்திக்கிற மாதிரி கம்னு குந்திக்கினீங்க. நம்ம சிஎம் கையில பேசு சார். சார், சென்னையை உங்களை பத்தி நிறைய சொன்னோம். இப்போவாவது நீங்க ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ அம் ரியலி ஹாப்பி. என்ன செய்யலாம்னு சொல்லுங்க சார். எவ்வளவோ செய்யலாம். ஒண்ணும் இல்ல, விலைவாசி எடுத்துங்க. விஷம் மாதிரி ஏறிக்கிட்டே போகுது. ஆமா, நான் என்ன சொல்றேன், விலைவாசியில கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்ட்ரோல்ஸ்லாம் கம்ப்ளீட்டா எடுத்துடணும். எடுத்துருவோம். என்ன இப்ப என்ன? சரி, கண்ட்ரோலை எடுத்துருவோம். பட் வேற சில பேர் சொல்லுவாங்க, விலைவாசியெல்லாம் கம்மி பண்ணணும்னா கண்ட்ரோலை அதிகப்படுத்தணும்னுவாங்க. சரி, அதிகப்படுத்துறோம். இது என்னாச்சு சார்? இந்த 2 வழியில எந்த வழி சார் நல்ல வழி? 2 வழியுமே யூஸ்ஃபுல் தான். ஆனா இந்த 2 வழியில எந்த வழியை ஃபாலோ பண்றதுன்ற அபிப்பிராயம் இது இருக்கும். நான் என்ன சொல்றேன், ஜனங்களுக்கு எந்த வழி பிடிக்குதோ அந்த வழியில போறதுதான் நல்லது. அதுதான் ஜனநாயகமா இருக்கும். ஜனங்களுக்கு என்ன வழி பிடிக்குது நமக்கு என்ன சார் தெரியும்? ஏன் இவர் பேசுற மீட்டிங் எல்லாம் அதை பத்தி பேசுறது. ஆனா இப்ப இவர் என்ன மீட்டிங்ல பேசுறாரு? சேரன்றாரு, சோழன்றாரு, பாண்டியன்றாரு. ஒண்ணு இப்படி பேசுறாரு, இல்லன்னா எதிர்கட்சியை திட்டுறாரு. நான் என்ன சொல்றேன், இதுக்கு பதிலா பிரச்சனைகளை பத்தி இவர் பேசலாம் இல்லையா? ஐயோ, அது வம்பா போடுது சார். இது அப்பல சனங்க மத்தியிலேயே இது சரி இது தப்புன்னு ஒரே பேபார்ஸா போடும். கரெக்ட். ஜனங்க மத்தியிலேயே இதை பத்தி ஒரு விவாதம் நடந்தா அதுல இருந்தே நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த காலேஜ் அட்மிஷன் விஷயத்தை எடுத்துக்கலாம். காலேஜ் அட்மிஷனா? காலேஜ் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்.
சரி சொல்லு, கேட்டுக்கிறேன். என்னன்னு சார், இப்பெல்லாம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டில இருந்து வரவங்களுக்கு காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதா குதிரை கொம்பாயிடுச்சு. ஆமா, அப்கோர்ஸ் பின்தங்கியவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கணும். அதே நேரத்துல முன்னேறி விட்ட சமூகத்துல இருந்து வந்துட்டாங்கன்றதுக்காக 90% மார்க் வாங்கினா கூட இடம் கிடையாதுன்னா அது அவ்வளவு நியாயம் இல்லை இல்லைங்களா? நான் என்ன சொல்றேன், சென்னையா ரெண்டு பேருமே ஓரளவு சமமா இருக்கணும். செஞ்சிடலாமே, சுருவா செய்யலாமே. யாருக்குமே காலேஜ்ல சீட்டு கிடையாதுன்ட்டா சமமா போயிடும். அது இல்லை சென்னையா, நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட் சில மெரிட் காலேஜஸ் நடத்தணும்ன்றேன். அது மெரிட் காலேஜஸ். ஓஹோ, செய்யலாம் செய்யலாம். சின்னையா, இங்க வா. இங்க வா நீ. என்னென்ன இது என்ன மெரிட் காலேஜ் சொல்றாரு? செத்த காலேஜ் உயிர் காலேஜ் கேள்விப்பட்டுக்கிறோம். இது என்னப்பா மெரிட் காலேஜ் புச்சாகுது? ஓ, விளங்காதவனாகிறிய. என்ன மெரிட்னா தெரியாத அவனுக்கு? மெரிட் இந்த விளம்பரம் எல்லாம் பார்த்தது இல்ல நீ? என்னப்பா? தான் யாரு மெரிட் தையல் மிஷின். அவர் என்ன சொல்றாருன்னா, அரசாங்கமே கொஞ்சம் தையல் காலேஜ் எல்லாம் ஆரம்பிச்சு விட்டுன்றாரு. அப்படியா? சார் கவலைப்படாதீங்க, ஆரம்பிச்சிடலாம். சென்னையா, இந்த மெரிட் காலேஜ்ல இடம் கிடைக்கிறதுக்கு மெரிட் ஒண்ணுதான் அடிப்படையா இருக்கு. வச்சுக்குவோம் சார். இந்த மாதிரி பேச்சு பிரச்சனை எல்லாம் இல்லாம நல்லபடியா சட்டுன்னு முடிக்கிறதா 4 விஷயம் சொல்லு. டெஃபினெட்லி 3-4 விஷயம் சொல்றேன், நோட் பண்ணீங்களேன். இந்த பதுக்கல்காரங்க மேல கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும், விலைவாசியை கம்மி பண்ணணும். அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் சமாச்சாரம், சின்னதோ பெருசோ எந்த கான்ட்ராக்டா இருந்தாலும் டெண்டர் மூலமா தான் கண்டிப்பா உத்தரவு போட்டுருங்க. இப்படி 2-3 பாயிண்ட்ஸ் பண்ணீங்கனால அதுவே கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு நல்ல நேம் தானே. எல்லாம் செஞ்சிட வேண்டியது தானே. வெயிங்க அப்பால பாக்க. ஏன் வேற என்னெல்லாம் பேசுறாரு இப்போ பொதுக்கூட்டத்துல? இதெல்லாம் விட்டுட்டாரு, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பொதுக்கூட்டத்துல கண்டபடி பேசுறாரு. எதிர் சவால் சவால் இப்படியே இருக்குது, 2 பேரும் பேசுறான். அப்புறம் நீ ஆம்பளையான கேக்குறாங்க. கேட்டாங்க, இவர் விட்டாரா? வாடா நிரூபிச்சு காமிக்கிறேன். ஒரு பயம் வரலையே, எல்லாம் பயந்துக்கிட்டு சொல்லுங்கிறியே, அதானே சொல்றேன். சார் நீ ஒண்ணு கண்டுக்காத சார், நீ சொன்ன ஐடியா எல்லாம் நாங்க செஞ்சிடறோம், கவலைப்படாம போ சார். நேர சீஃப் செக்ரட்டரிக்கு போன் செஞ்சு இவர் சொன்னாரு, அதெல்லாம் வருஷம் உத்தரவா விடு, என்ன நடக்குது பாப்போம். அவ்வளவுதான், போன் செய்ய. என்ன செய்ய சொல்றேன்? உலகம் தெரியுமே. அந்த ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி நாட்டு மக்களுக்கு நல்ல செய்யலாம் தான் பார்த்தேன். நம்ம சிங்காரம் தடுத்து நிறுத்திட்டாருப்பா. இந்த சிங்காரம் கையில பேசினாலே நீ ஆள் அம்பேல. அவன் கையில ஒரு என்னையா பயம்? அவன் உதவி சிஎம் தானே, நீ தானே சிஎம். அவர் பேசும்போது எல்லாமே நியாயமா படுதுப்பா. உண்மைதான். நீ இந்த உத்தரவெல்லாம் மாத்தி மாத்தி விட்டியா, அதுல இந்த ப்ரொஃபசர் ஒரே டீல் ஆயிட்டான். என்னடா சிஎம் ரொம்ப மாறிட்டாருன்னு வலிச்சுக்கின்னு போன, எதுக்குடா என்ன சதாயிகவான்னு கேக்குறாரு. பின்ன எப்படி நீங்க மறுபடியும் வரேன்னு ஒத்துக்கிறாரு? கால கைய பிடிச்சி மண்ணான்னு நம்ம மௌத்துக்காக ஒத்துக்கினாரு. உட சரி, இன்னைக்கு மறுபடியும் இந்த ப்ரொஃபசர் வர போறாரு இல்ல? நம்ம 3 பேரும் தெளிவா பேசிக்கிடுவோம். ஜனங்களுக்கு இவர் வார்த்தை மேல நல்ல மதிப்பு இருக்கு. இவர் சொல்ற மாதிரி ஆட்சி நடத்தினா நம்ம ஜனங்களுக்கு என்ன பிடிக்காம நான் கூடும். மறுபடியும் சிங்காரங்கியில பேசிட்டு கவுந்துட மாட்டேன். அதெல்லாம் மாற மாட்டோம்பா. ஆமா, உனக்கு ஒண்ணு இந்த பதவியில ஆசை வந்து இல்லையே? என்னப்பா பெரிய பதவி? அத சொல்லு. கிராமத்துல எவ்வளவு நிம்மதியா இருந்தேன், அத சொல்லு. ஆனா இங்க இருக்கிற வசதி அங்க வராது. கொஞ்சம் தெம்பாதான் இருக்குது. ஆள் கூட தெம்பாதாங்க. வர எங்க போனாலும் போலீஸ்காரன் கூடவே வர. கேட்டா செக்யூரிட்டி செக்யூரிட்டி பாரு, 2 பேர் பின்னாலதான் எப்பவும் போலீஸ் போய்கினே இருக்கிறான். யாரு? ஒண்ணு சிஎம், இன்னொன்னு திருட.